मोदी जी लोकार्पण करेंगे, मूर्ति का स्पर्श करेंगे और मैं वहाँ ताली बजा के जय जय करूंगा क्या? ஆனால் ராமரை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கடவுள் இதை கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்னா ஒரு பார்ப்பனை இந்த நூல் பிராமணர்கள் தொட்டு பூஜை பண்ணலாம் சாமி ஓடி போயிடும். சாமி ஓடி போனால் அந்த சிலையில என்ன இருக்கும்னா பேய் பூதங்கள்லாம் வந்து குடியிருந்துருமா. குடியிருந்தா நாடே சீரழிஞ்சு போயிடுமா. மோடியை ஒரு பப்ளிக்கா ஒரு பார்ப்பனை ஒரு பூசாரி சங்கராச்சாரி வெளிப்படையாக அப்படி சொல்கிறான். தொட்டு பூஜை பண்ணும்போது நாங்கள் போய் நிற்கிறதா என் பதவி கண்ணியம் இல்லைன்னு சொன்னது குறித்து எந்த ரோசமோ மானமோ வரல. மோடி போய் அங்கே சிலையை வைக்கிறதுக்கு ரகசியமாக கூட தீட்டு கழிக்கிற வேலையை இந்த பார்ப்பனர்கள் செய்வார்கள். இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு யாராவது பிஜேபிக்கு கண்டிச்சு பேசியிருக்கானா? யாரும் பேசல. ஆரியன் சுப்ரீமசி, உலகை ஆள பிறந்தவர்கள் நாங்கள், எப்படி ஹிட்லர் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு தியரியை இங்கே எவால்வ் பண்ண பார்க்குறாங்க. மோடியும் தற்காலிகம் தான். தங்களுக்கு சாதகமான ஒரு சத்திரியரை மேலே வச்சு இந்து தர்மம் இந்துத்துவ நாடு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான வேலைகளுக்கான ஒரு முன்னோட்டம். கோயில் கட்டி முடிக்கிறது இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஜனவரி 22 கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை செய்யலாம் இதெல்லாம் சொல்றாங்க. இது ஆகம விதிகளுக்கு எதிரானது இல்லையா? யாரும் ஏன் கேள்வி கேட்கல? ராமர் சிலையை அங்கொண்டு வச்சாங்களா 1949 அது என்ன ஆகம முறைப்படியா? இந்த புரோக்கர்கள் யாராவது போய் ராமர் கோயில இதெல்லாம் கட்டியே முடிக்கல, நீ என்ன யோகியத்தின் அடிப்படையில செய்யற? மோடி செய்யறது ஊழல் எவனா பேசுற பார்த்திருக்கீங்களா? தங்களுக்கு எது தேவையோ அதன் பொருட்டு எதை வேணாலும் சமரசம் பண்ணிப்பாங்க. தற்காலிகமா இந்த கோயில் கட்டுறதுல எவ்வளவு பார்ப்பன நபர்கள் எவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டாங்க அப்படிங்கிறது குறித்து கேரளா தனியா ஒரு இஷ்யூ வந்திருக்கு. இவரே இந்த நவயுக ராமர் மாதிரி தன்னை பிரகடனப்படுத்திக்கிற வேலை நடக்கும் பொழுது சரி முடிஞ்ச அளவு சாதகமானது நடக்கட்டும் அப்படிங்கிற வேலைக்காக இவர்கள் சொல்ற அந்த தர்மப்படியே விரோதமா போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். பூரி சங்கராச்சாரியுடைய விமர்சனம் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ராமர் கோவில் அதுக்காக இன்விடேஷன் வச்சுக்கிறது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. மோடி சிலையை பிரதிஷ்டை செய்ய போகிறார். ஒரு தேசிய விழாவாக அதை கொண்டாட கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை. முதல்ல பிரதிஷ்டை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. பிரதிஷ்டை வச்சுன்னா கும்பாபிஷேகம். அப்போ இது ஒரு தேசிய விழாவாக அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் பூரி சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, மோடி சிலையை தூக்கி கொண்டு போய் வைப்பார், நான் பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள்? மோடி மே சௌக்கிதார் ஹூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூ சௌக்கிதார் நெய் ஹே தூ சூத்ர ஹே அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட். தமிழ்ல சொல்லணும்னா நீ சௌக்கிதார் வாட்ச்மேன்லாம் கிடையாது, நீ சூத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் தொட்டு பூஜை செய்யும் பொழுது நான் அங்கே போய் கைத்தட்டி நிற்கணுமான்னா சங்கராச்சாருக்கு அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். கூட ஒரே ஒரு ஆளை மட்டும் கூட்டான்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க 100 பேரை கூட்டுவாங்கன்னு சொன்னாலும் நான் போயிருக்க மாட்டேன். என் பதவியின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த வகையில இவருடைய பதவியின் கண்ணியம் தாழ்ந்து போயிடும்? மோடி எடுத்து வைக்கிறத போய் பார்க்கறது எந்த வகையில தாழ்ந்து போயிடும்? அவர் பதவியின் கண்ணியம்ங்கிறது வர்ணாசிரம தர்மத்தை பேணி பாதுகாப்பது. ஒரு பார்ப்பனர் வேதம் ஓதுவித்தல் ஓதுதல் இது ரெண்டையும் வேத அடிப்படையில அதை நீங்க திரும்ப திரும்ப போதிச்சு அதை வளர்க்கணும். அப்போ ராமர் மரியாதா புருஷனா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மரியாதை புருஷனானா என்னன்னா மரியாதைக்குரிய புருஷன். அப்போ அவருடைய மரியாதையை அவருக்கு சிலையை வைக்கணும் போது அது அவர் ராமர் சத்திரியர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுரும். ஆனால் ராமரை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கடவுள் இதை கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்னா ஒரு பார்ப்பனை இந்த நூல் இருபிறப்பாளர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இவர் சத்திரியர் கிடையாது. அப்போ சத்திரியர் ஏன்னா மோடியினுடைய வாக்கியத்தின்படியே நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் ஓபிசி. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அவர் பனியாவுக்கு அங்க என்ன வேலைன்னு இருக்குது. சத்திரியர் தான் செய்யணும். சத்திரியரா இருந்தாலுமே சத்திரியர் வேதம் ஓதுவித்தல் இந்த வேலையை செய்யக்கூடாது. பார்ப்பனர் சொன்னா அது செய்யறது தான். அவனுக்கு வேதமே தெரிஞ்சாலும் இப்போ அதுக்கு 2-3 இடத்த சொல்றாரு அவரு. இந்த மகாபாரதத்தை அவர் குறிப்பிடுறாரு. மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் விதுரன்ட்ட கேட்டாராம், தலைவா இது என்ன, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, நான் சூத்திர யோனியில் பிறந்தவன், எனக்கு இது விவரம் தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் எல்லைக்குள் நின்று கொண்டார். இது ஒரு வீடியோவில். எல்லைக்குள் நிற்கவில்லை மோடி அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. இப்போ கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது தீட்டு கழிக்கிறது தான். இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள், உழைக்கிற மக்கள், அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் போட்டு எல்லாரும் உழைக்கல, சரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய பேர் காசு பார்த்துருக்காங்க,
கேரவன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. இந்த கோயில் கட்டுறதுல எவ்வளோ பார்ப்பன நபர்கள் எவ்வளோ பணத்தை ஆட்டைய போட்டாங்க அப்படிங்கிறது குறித்துலாம் கேரவன்ல தனியாக ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதை வாசகர்கள் படிக்கணும். அப்படியே அந்த மக்களுடைய உழைப்பு, ஊரெல்லாம் பணம், அவங்களுடைய எமோஷனில் காசு சேர்த்துட்டு இப்போ கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் நடத்தினா தீட்டு கழிக்கிறது ஊருக்கே தெரியும். ஆனாலும் நாம் சுயமரியாதை உள்ள குடிமக்கள் எல்லோரும் சமம் என்பதற்கு மாறாக ஒரு மதச்சடங்கு நடைபெற இருக்கிறது. அந்த மதச்சடங்கிலும் கூட வர்ணாசிரம அடுக்கின்படி பொருத்தமான வேலை நடக்கலை. சரி, நடக்கலைன்னா என்ன ஆகும், நான் துணை போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் துணை போனால் என்ன ஆகும்? சரியான முறையில் கோயிலில் சிலை பிரதிஷ்டை செய்யப்படவில்லைனால் அங்கே கடவுள் இருக்க மாட்டார். அங்கே யார் இருப்பார்னா கடவுள் ஓடி போயிடுவார், கடவுள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ராமர் மரியாதா புருஷோத்தமன் என்றால் நாம் செய்ய வேண்டியது அதற்குரிய, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சத்திரியனோ அவனை சத்திரிய பதவி கொடுக்கணும்னா வேத முறைப்படி அவனுக்கு ஓதப்படணும். வேத முறைப்படி அல்லாமல் புராண முறைப்படி அவனுக்கு ஓதப்பட்டால் அவர்கள் சத்திரிய ஸ்டேட்டஸை இழந்துருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அது வரலாற்று நடந்திருக்குது. அப்படி சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குற அதிகாரம் எனக்கு தான் இருக்குது. நீ சத்திரியனா சூத்திரனா இருபிறப்பாளராகவே இருந்தாலும், நீ வைசியனாக இருந்தாலும், நீ வந்து சத்திரியனாக இருந்தாலும் உன்னை சூத்திரனா மாற்றுறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்குன்னு வரலாற்றில் அவங்க வந்து வாதிட்டு இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விவகாரத்துலையும் அந்த கோயிலில் வைக்கப்படுகிற ராமர் சிலை, அந்த ராமர் சிலை வந்து ஒழுங்கான முறையில் வேத முறைப்படி வேத பிராமணர்கள் ஓத அது செய்யப்படுறேன்னா சாமி தப்பிச்சு ஓடிடும், சாமி ஓடிடும். இதை வந்து 1972 சேஷம்மாள் வழக்கில் அர்ச்சகர், அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கிலையும் கூட கோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த நாட்டு பக்தர்கள் நம்புறாங்களாம் சாமி சிலையை வந்து பிராமணர்கள் தொட்டு பூஜை பண்ணலாம் சாமி ஓடி போயிருண்டு. இது பெரும்பான்மை மக்கள்கிட்ட போய் இது பரப்புரை செய்வாங்களா? அப்படி இல்லை. ஆனால் நம்ம ஒரு மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, சரி ஐயரு அவரும் சுத்தபத்தமாக இருப்பார் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம சுத்தபத்தமாக இல்லை, நாம் அசிங்கமானவர்கள், நம்ம மாமிசம் சாப்பிட்றது அசிங்கமானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சவாரி பண்ணுறாங்க. அப்போ சாமி ஓடி போயிடும். சாமி ஓடி போனால் அந்த சிலையில் எங்கே இருக்குது, சிலையில் என்ன இருக்குன்னா பேய் பூதங்கள்லாம் வந்து குடியிருந்தால் நாடே சீரழிஞ்சு போயிடுமா. அப்போ உண்மையிலே இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, வர்ணாசிரமத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, இதுதான் எங்களுக்கு உயர்வான தத்துவம், இதுதான் உலகத்தை உய்விக்க வந்த தத்துவம்னு சொன்னால் இவங்க எல்லாரும் தெருவிறங்கி மோடி நாட்டை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு, இந்த சிலை எப்படி வைக்கிறாருன்னு சொல்லி இறங்கி போராடிக்கணும். ஆனால் இந்த பூரி சங்கராச்சாரி உட்பட இந்துத்துவவாதிகள் எல்லோரும் சந்தர்ப்பவாதிகள். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பார்ப்பனர் ரங்கராஜன் நரசிம்மன் சாமி சிலையை வந்து நம்ம தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவோம், தூக்குனா சிலையை தூக்க வேண்டாம், ஆலிங்கனம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுன்னு சொன்னார். இவங்க எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற சாமியை இவங்களை பொறுத்தவரை சாமி எப்படின்னா, பார்ப்பனர் எல்லாம் யாராவது தொட்டா சாமியை வந்து ஓடிடும் அல்லது செத்துரும், அதனால சாமியை நம்ம காப்பாற்றி கொண்டு போயிடலாம், சாமியை காப்பாற்றுற அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள். அப்போ சாமியை கொல்ல போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட், அல்லது சாமியை சிலையை அதோட எடுத்து ஓட வைக்க போகிறார் அப்படின்ட்டு இவரை சொல்றாங்க. 2 பொலிட்டிக்கலான கேள்வி கேட்டார் ராகுல் காந்தி. சௌக்கிதார் மோடி சோர் ஹே அப்படின்னு சொன்னார், சௌக்கிதார் சோர் ஹேன்னு சொன்னார். உடனே எங்க சௌக்கிதாரை கேவலப்படுத்திட்டீங்க, பிரதமர் யார் தெரியுமா, அவர் தெரியுமா, இவர் தெரியுமான்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா திருடங்க பேரும் மோடிங்கிற பேர் ஏன் இருக்குதுன்னு கேட்டாரு. உடனே மோடிங்கிற சாதியை கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மோடியினுடைய பிறப்பு, அவர் வந்து அந்த அந்த CNN நியூஸ் 18 அந்த இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது அது ஆக்சுவலி அந்த பத்திரிகையாளர் இருக்கார்ல, அது ஏதோ ஆனந்த் ரங்கநாதன் ஒரு பேர், அந்த ஆள் பேட்டி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்க, நம்ம ரெண்டு சமம் உட்காந்து பேசுகிறோம். பேட்டி எப்படி என்ன தெரியுமா, அவர் மேலே பீடத்தில் உட்காந்துருக்காரு, இவர் தரையில் உட்காந்து பேட்டி எடுக்கிறார். இதுவே அவருக்கு கேவலமாக தெரியல. அந்த ஆள் ஒரு அடிமை. அந்த ஆள் இப்படி கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டு இது வியாக்கியானம் பண்ணும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்திலையும் தர்மத்தையும், இந்த தர்மத்தை வியாக்கியானம் செய்து வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கும் பொருட்டு மோடி இதை தொடக்கூடாதுங்கிறது தான் ஆக்சுவலி அவங்களுடைய லைன். அப்போ இந்த இந்துத்துவ தெருவரைக்கு போராடணும்ல, மோடியை கேவலப்படுத்திட்டாரு, மோடி சாதியை வந்து கீழானதாக கருதி விட்டார் அப்படிங்கிறதுக்காக யாருக்கெல்லாம் வந்திருக்கணும். இப்போ வந்து முர்மு வந்து அந்த கட்டைக்கு வெளியே நில்லுன்னு சொல்லாமல் முர்முக்கு சுயமரியாதை வரல. மோடியை ஒரு பப்ளிக்காக ஒரு பார்ப்பன ஒரு பூசாரி சங்கராச்சாரி வெளிப்படையாக அப்படி சொல்கிறான், தொட்டு பூஜை பண்ணும்போது நாங்கள் போய் நிற்கிறதா, என் பதவி கண்ணியம் இல்லைன்னு சொன்னது குறித்து எந்த ரோசமோ மானமோ வரல. இது போல பல பார்ப்பனர்களுக்கும் அபிப்பிராயங்கள் இருக்கும். காலங்காலமாக காப்பாற்றி வரக்கூடிய சனாதன தர்மத்தின் பொத்திண்டு இருக்கா. இது வந்து மோடி வந்து நான் தான் கொண்டு வைப்பேன்னு சொல்லிட்டாரு. இங்க ஏன் இவங்க எல்லாம் பேச மாட்டேன்? இப்ப நீங்க சாதியே அவமானம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேச வேண்டியவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க பேச முடியாது. சரி, இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்தை அவர் அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. இது ஏன்னு கேட்க, கலியுகத்தில் சத்திரியர்களே இல்லை அப்படிங்கிறது தான் பார்ப்பனுடைய வாதம். ஸோ மோடி சத்திரியராக முடியாது. அதை மீறி அப்போ மோடி யார்?
மோடி வைசியரும் இல்லைங்கிறாரு, நான் எம்பிசிங்கிறாரு, நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஒன்று வைசியராகவோ சூத்திராவோ இருக்கணும். இப்போ 2 பேருமே போய் அங்கே போய் இது பண்ண முடியாது, சரியா? ஆனால் அதை மீறி ஏன் இவங்க சகித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மோடியினுடைய பாலிசி இருக்குல்ல, ஒரு கவுண்டர் ரெவல்யூஷனுக்கான வேலையை மோடி வந்து முதல்ல 2014 பதவியேற்கும் பொழுது கண்ணீர் சிந்தி அந்த நாடாளுமன்ற வாசலில் குப்புற தடுக்கி விழுந்து உள்ளே போய் பேசும் பொழுது கண்ணீர் விட்டு 100 ஆண்டு காலமாக என்னுடைய முன்னோர்கள் செய்த வேலையின் பலனாக நான் இங்கே நிற்கிறேன், அந்த கடமையை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். 2025 இந்த நாடை இந்துத்துவ நாடாக உருவாக்குவதற்கான வேலை. பூரி சங்கராச்சாரியா பேசும்போது இந்து நாடாக அறிவிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, கிரவுண்ட் சூழலை உருவாக்கணும், 80 விழுக்காடு அதற்கு சாதகமான சூழலை உருவாக்கணுங்கிறாரு. அந்த சூழலை உருவாக்கி தருகிற வேலையை மோடி செய்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம இத்தனை வருஷமா படிக்கிறோம். இப்போ பிரதமர் மோடி இங்கே வந்திருந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அவர் என்ன சொன்னார், கங்கை கொண்ட சோழபுரத்துல வேத கல்வி இருந்தது, எல்லாம் வேத கல்வியெல்லாம் சொல்ல, கல்வியில் சிறந்து விளங்கியதுன்னு சொன்னார். ஆனா அதுக்கு பதில் கொடுத்த முதலமைச்சர் என்ன சொன்னார், 100 வருஷமா நம்ம படிக்கணுங்கிறத உறுதியா சொன்னார். இப்போ 100 வருஷமா படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, படிச்சுட்டு வந்த நம்ம விஸ்வகர்மாங்கிற திட்டத்தின் அடிப்படையில், அதாவது சலுகை போட்டு SC ST OBC அப்புறம் இவங்க முஸ்லீம்ஸ்லாம் போட்டு இவர்கள் எல்லோருக்கும் பாரம்பரிய முறைப்படி தொழில்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஏன்னா படிக்கிற வயசுல இதாக கற்றுக்கணும். படிக்கிற வயசுல நமக்கு இது, அவங்களுக்கு என்ன? அம்மையார் ஜெயலலிதா திராவிட ஒளி விளக்கு, அந்த அம்மா வந்த உடனே வேத பாடசாலை தொடங்குச்சு. நமக்கா? பார்ப்பனர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது. நமக்கு கல் உடைக்கிறது, மரம் வெட்டுறது, இப்படி ரோடு போடுறது, இந்த வேலைகளுக்கு பயிற்சி. அதில் ஒரு வார்த்தையே இருக்குது, தோபி. அப்போ நீங்கள் படிக்கிற குழந்தை அது வந்து துணி வெளுக்கிற ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்குறாங்க. அப்படின்னா இன்னும் ஒரு தலைமுறை மோடியை விட்டால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. மோடிக்கு என்ன கொடுக்குறாங்க? மோடிக்கு உயர் ரக காளான் கொடுக்குறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தண்ணி குடிக்கிறாரு, அப்புறம் ஊரெல்லாம் விளம்பரம். இந்த விளம்பரத்திற்கு அடிபணிந்து நம்ம வந்து எல்முருகனை பேசுகிறோம், இதரர்களை பேசுகிறோம், இளையராஜாவை பேசுகிறோம். மோடியே அப்படி தான். மோடியும் இளையராஜா ஒன்று வேணா சொல்லலாம். அப்படி ஒரு வேலையை அங்கே வந்து செஞ்சிட்டு இருக்கிறார் மோடி. தங்களுக்காக வேலை செய்கிறார். இப்போ வந்து ஜெயலலிதா குறித்து பேசும் பொழுது ஸ்வராஜ்யால என்ன எழுதியிருக்கிறான்னா, திராவிட முகாமுக்குள்ளே நுழைஞ்சு நமக்காக வேலை செஞ்சார். அதுக்கு இந்த வேத பாடசாலையிலேருந்து கோயில் அன்னதானம் போடுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்காக செய்தார். ஆடுகொழி வெட்ட தடை, மதமாற்ற தடை சட்டம். எந்த அளவுக்கு மதமாற்ற தடை சட்டம்னா, ஜெயலலிதா 2001 வந்ததுக்கு பிறகு அந்த அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருது. இதை ஃபாலோ பண்ணி குஜராத்தில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு முன்னோடியாக விழுங்க ஜெயலலிதா, அதுக்கு பிறகு எம்ஜிஆர், இப்படி அவங்க காலகாலத்துக்கு பயன்படுத்திவாங்க. ஒரு பெண்ணை அந்த இடத்துக்கு போகவே கூடாது அவங்க தர்மப்படி. ஜெயலலிதாவை அவர்கள் சகித்து கொண்டார்கள். ஏன்னா நம்ம தர்மப்படியை செய்யறாங்க. ஸோ அந்த வந்து தர்மப்படி நம்ம தர்மத்திற்கு ஏதுவாக ஃபெசிலிட்டேட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு காலகாலத்திற்கு இப்போ வந்து கிருஷ்ணர் அவங்கள பொறுத்தளவுக்கு பிராமணர் கிடையாது, ஒரு சத்திரியர், ராமர் சத்திரியர். இப்படியான அவங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. இப்போ ராமர் பிம்பமும் அப்புறம் இவரே நவயுக ராமர் மாதிரி தன்னை பிரகடனப்படுத்திக்கிற வேலையும் நடக்கும் பொழுது, சரி முடிஞ்ச அளவு சாதகமானது நடக்கட்டும் அப்படிங்கிற வேலைக்காக இவர்கள் சொல்ற அந்த தர்மப்படியே விரோதமா போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தர்மம்னு சொல்றதுனால கேட்குறேன், இப்போ கோவில் கட்டி முடிச்சதுக்கு பிறகு ஆகம விதிமுறைப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கோவில்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி சிலை பிரதிஷ்டை செய்யறது, கும்பாபிஷேகம் செய்யறது, இதெல்லாம் செய்வாங்க. இப்போ கோயில் கட்டி முடிக்கிறது இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜனவரி 22 கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை செய்யலாம் இதெல்லாம் சொல்றாங்க. இது ஆகம விதிகளுக்கு எதிரானது இல்லையா? யாரும் ஏன் கேள்வி கேட்கல? ராமர் சிலையை அங்க கொண்டு வச்சாங்க 1949, அது என்ன ஆகம முறைப்படியா? அதுக்கு 2 வருஷம் இருக்குது. இப்போ வந்து ராம்கே நாம்ங்கிற டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா, சிலை வச்சவருடைய வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க, ராம்கே நாம்ங்கிற டாக்குமெண்ட்ரி ஆன்லைன்ல இருக்குது. அதுல சிலை வச்சவர் பேசுறாரு, நான் தான் சிலையை வச்சேன், சிலையை வைக்கிறதுக்கு உதவியா இருந்தது மாஜிஸ்ட்ரேட் நையார், அவர் பின்னாடி போய் விஎஸ்பியில் ஏதோ சென்றார் நீங்கள் RSS விங்கில். அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து நையாருங்கிற மாஜிஸ்ட்ரேட் வந்து லோக்கலில் இவர் போய் சிலை வைக்கிறதுக்கு உதவி பண்ணார், அவர் தான் எனக்கு கைட் பண்ணார். அதுக்கப்புறம் இவரை வந்து ஜாமீனில் விட்டவன் அவர் தான். அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணல. எதுக்கு கொண்டு வச்சேன்னு கேட்டால் சொன்னாங்க அப்படி நையார் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி சொல்லிட்டாங்க, வெளியில் எனக்கு கனவுல வந்து சொன்னார், நான் கொண்டு சிலையை கொண்டு வச்சுட்டேன் அப்படின்ட்டு. எப்படி வந்துச்சோ அப்படி ஒளி. அதுக்கு டாக்குமெண்ட்ரிலாம் படமெல்லாம் போட்டு ஒருத்தர் கனவுல வந்து வந்துச்சான், திடீர்னு ஒழிச்சு வந்துச்சான், அப்புறம் வந்து ராமர் சிலை வந்துச்சான். இது கதை. இப்போ அயோத்தியில் அந்த கேஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அது திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட சிலைன்னு தெரியாது. அப்போ அதுவே ஆகம விரோதமானது இவங்க சொல்கிற. சரி, அங்கே எங்கள் ஊருக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் ஆகமம், வடநாட்டுக்கு ஆகமம் கிடையாதா அப்படின்னு கேட்கணும். இப்போ ஆக்சுவலி ராமர் வந்து இந்த அடிப்படையில் நான் பிராமணன் அப்படின்னு பாண்டே சொல்கிறார். நீ போய் கேட்க மாட்டார்.
ஏன்னா தன்னுடைய நலன்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் யாரு? மோடி. எது தேவையோ அதுவே தர்மம். ஆமா, இவருக்கு வந்து இந்து ராஷ்டிரம் தேவை. இந்து ராஷ்டிரத்திற்கான வேலையை செய்து கொடுக்கிறார், சொசைட்டியை கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கிறார். அப்படி சொசைட்டி கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல வருணாசிரம தர்மம் நிலைத்து நிற்கும். அதற்கு மோடிக்கு முட்டு கொடுக்குற வேலையை காசு வாங்கிட்டோ அல்லது காசு வாங்காமலான்னு தெரியாது, வாங்கினாருன்னு உதவி தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் பாண்டே உள்ளிட்டவர் முட்டுக்கணும். நியாயமாக கேட்க வேண்டியதானே? கோயிலே கட்டி முடிக்கல, என்ன வெங்காயத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு? நீ வந்து கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டினா பஸ் ஸ்டாண்டை பார்த்து 1000 நோட்டை சொல்கிறாங்க. அங்கே பஸ்ஸை வந்து இங்கே இல்லை, அங்கே அந்த கதவை திறந்து பாருங்க, அங்கே அது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், ஓப்பன் பண்ண சொல்லுங்கன்ட்டு. இந்த புரோக்கர்கள் யாராவது போய் ராமர் கோயில இதெல்லாம் கட்டியே முடிக்கல, நீ என்ன யோகியத்தின் அடிப்படையில் செய்யற? மோடி செய்யறது ஊழல். எவனா பேசுற பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் தே ஹேவ் அன் அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அது கோயில்ல சிலையை வச்சுட்டு கொஞ்ச நாள் தெரியல, நீங்க வந்து ராமர் சிலையை வைக்கிறாங்களா வேற யாரோட வடிவத்திலேயாவது சிலை வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே கார்ட்டூன்ல வந்து ராமரையே வந்து ஸ்கூல் பிள்ளை பிடிச்சிட்டு போற மாதிரி ராமரை பிடிச்சிட்டு நடத்தி கூட்டு போறாரு கோயிலை நோக்கி மோடின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருக்கும் தயாரானவங்க. தங்களுக்கு எது தேவையோ அதன் பொருட்டு எதை வேணாலும் சமரசம் பண்ணிப்பாங்க தற்காலிகமா. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த நார்த் ஈஸ்ட் பத்தி பேசலாம். நார்த் ஈஸ்ட்ல போயிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்காரங்க எலி எல்லாம் தின்றுருக்காங்க, பார்ப்பனர்கள், சித்பவன் பார்ப்பனர்கள். அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம், நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்கல்ல, அது பிரசாதம், அதை நம்ம சாப்பிடலாம். எலி கூட தாங்க நாங்கள் சாப்பிட்றோம். பீஃப் தடை கிடையாது நார்த் ஈஸ்ட்ல. அப்போ அதிகாரத்தின் பொருட்டு எதை வேணாலும் செய்யலாம். அதை செய்யறதுக்கு இப்போ வந்து அந்த பார்ப்பனர் பேசுறாருல, கிருஷ்ணரை கோட் பண்றாரு கீதையில, தர்மத்தை காப்பதற்காகவே இந்த யுத்தம். ஸோ அதனால தர்மம் அழிஞ்சு வேணும், நீ அதை பத்தியும் கவலைப்படாது, நம்ம வந்து மெல்ல மெல்ல அதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய போதனை இது எல்லாத்தையுமே கோட் பண்றாரு. ஸோ அவர்களுக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எது அவர்களுக்கு தேவையோ அது தர்மம், நம்ம ஏத்து கேள்வி கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் இவங்க தான் ராமர் சிலையை வைக்கணும், ராமர் கோயில் கட்டணும், இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்கிறாங்க, இந்தியா முழுக்க இன்விடேஷன் வைக்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் ஓப்பனா வெளியே வந்து அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. எடப்பாடிக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க. ஆமா, இன்விடேஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்குமே வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பே வெளியே வந்து வீடு வீடா போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கலைஞர் வீட்டில் கொடுத்துருக்காங்க, இது சீமானுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் அவங்க வந்து வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. சீமான் கோயில இது கூட கட்டி முடிக்கல, அப்புறம் தான் இருக்கு நான் கோர்ட்ல கேஸ் போடணும்னு சொன்னாரு. முப்பட்ட ராவண கடவுள் ராமர்னு சொல்றாரு சீமான். அவ்வளவுதான், அதுதாங்க. இப்ப சூழல் மாறிடுச்சு. எங்களுக்கு அவருக்கு சாமி இல்லையான்னு கேட்டாரு. அந்த பார்ப்பனர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் தானே, இப்ப ராமர் தானே கிருஷ்ணரா மாறினாரு. இவர் மரியாதா புருஷோத்தம்னா இவர் லீலா புருஷோத்தமன். அவர் என்னவெல்லாம் நடந்தார், இவர் கண்ணியத்திற்கு குறைவாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பால லீலான்னு சொல்லி சில சேட்டைகள் பண்றாரு. அதுக்கு பிறகு திருமண பருவத்திலையும் லீலைகள் பண்றாரு. ஒருவேளை அவர் லீலைகள் பண்ணலாம், இந்த பெண்கள் எல்லாருமே அசுரர்கள் கையில போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூச்சம் இல்லாம இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இப்போ இந்த இன்விடேஷன் சொன்னீங்களா, இன்விடேஷனுக்கு முன்னாடி இந்த ஆள் வந்து இது எல்லாம் நடக்கிறத ஒரு கண்டிசிவான சூழல் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு திரும்ப அந்த தர்மத்தை நிலைநாட்டுகிற ஒரு சாதகமான விஷயம், அந்த வகையில நல்லது அப்படிங்கிறாரு. ராமராஜ்யம், ஹிந்து ராஜ்யம், அந்த ராமராஜ்யத்திற்கு அவர் வைத்துக் கொள்ளுகிற விளக்கம். அந்த பார்ப்பனர் என்ன சொல்றாரு? எந்த ஜாதியிலையும் பிறக்கலாம், ஆனா ஜாதி வந்து வர்ணத்திற்கு உட்பட்டது தான். இது நமக்கு தெரியும், அவன் சொல்றது வர்ணத்திற்கு உட்பட்டது. அப்போ அந்த எதிரில் இருக்க ஆங்கர் கேட்கிறாரு, சார் நீங்க வந்து ஒரு பிராமினா பிறக்கிறாரு, ஆனா அவர் பிராமின் மாதிரி வேலை செய்யற அப்படின்ட்டு சுவ மாதிரி எங்கே பிராமணன் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த ஆள் என்ன பதில் சொல்றாரு? பிராமண சாதியில பிறந்துட்டானா அவன் பிராமணர் தான். அது வந்து அப்ஜெக்டிவ். பிராமண சாதியில பிறந்த பிராமணர் வந்து சூத்திரர் மாதிரி வேலை பார்க்கிறாரு அப்படின்னா பிராமணோ சூத்திரர், வைசியர் மாதிரி வேலை பிராமணோ வைசியர். பால் கொடுக்கலனாலும் பசு தானே, அதே மாதிரி பிராமணர் என்ன பண்ணாலும் பிராமணர். ஏன்னா அதுக்கு அவர் சொல்றாரு, வழக்கமா இங்க இருக்கிறவங்க இந்த நீங்க வந்து பிறப்பின் அடிப்படையில வர்ணம் கிடையாது, குணத்தின் அடிப்படையில. அவரும் ஒத்துக்கிறாரு, ஆமா குணத்தின் அடிப்படையில தான், கர்மத்தின் அடிப்படையில தான், குண கர்ம விபாஷக. அப்ப இந்த கர்மங்கிறது எந்த கர்மம்னா இந்த தலைமுறையில செஞ்சது கிடையாது, இந்த பிறவியில செஞ்சது கிடையாது, போன பிறவியின் கர்மாவின் காரணமாக பிராமண குலத்திலேயோ சத்திரிய குடும்பத்திலேயோ வைசிய குடும்பத்திலேயோ பிறக்குறீங்க. நீங்க உங்களுடைய இந்த வர்ணத்தை மாற்றிக்கொள்ள இயலாது இந்த பிறவியில. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த திருதராஷ்டிரர் எக்ஸாம்பிள் சொன்னேன். அதெல்லாம் சொல்லி அடுத்த தலைமுறையில தான் ஒருத்தர் பிராமணர் ஆக முடியும், அடுத்த பிறவியில. ஆனா தமிழ்நாட்டை பார்த்துக்கங்க, தமிழ்நாட்டில் எல்லா ஜாதியும் சத்திரியர் போட்டு அழைச்சிருக்கு. நாடார் சாதி முயற்சி பண்ணாங்க நாங்கள் சத்திரியர்னு சொல்றதுக்கு, கோர்ட்டில் சட்டப்பூர்வமாக சத்திரியர் கிடையாது, சொல்லிக்கலாம் வன்னியர் சத்திரியன்னு சொல்றாங்க. உலக மக்கள்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் உலக மத மாநாட்டுக்கு போயிட்டு பேசினார்ல விவேகானந்தர், அவர் வந்து போய் பேசினார், எல்லாரும் பிரதர் சிஸ்டர்னாரு. ஆனால் கோர்ட்டில் அவங்களுடைய காயஸ்தா ஜாதி அது சத்திரியர் கிடையாது, அது சூத்திர ஜாதி தான்.
இன்னும் சொல்ல போனா ஆந்திராவில் 1833 கோமாட்டிங்கிற ஜாதி, தெலுங்கு பேசுகிற ஜாதி, அவங்களும் தங்களை சத்திரியருங்காங்க. முடியாது. கடைசியா சிவாஜி. இப்போ வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் சொல்றாரு, பார்ப்பனியம் என்பது கடந்த கால தத்துவம் கிடையாது, அது நிகழ்காலத்தில் இருப்பது. அவங்க வந்து நீங்க பிராமணர்கள் தவிர பிராமணர்களுடைய ஸ்டேட்டஸை மட்டும் தான் நீங்க வைக்க முடியாது. பிராமின் இஸ் ஆல்வேஸ் எ பிராமின். கேடி ராகவன் இஸ் எ பிராமின். வாட் எவர் ஹி டஸ், அவர் வீடியோ எடுத்தாலும் சரி, வீடியோ காலில் ஏதாவது பண்ணாலும் சரி, ஹிஸ் எ பிராமின். சரியா? திருச்சி சூர்யா சிவா, அவர் என்ன பண்ணாலும் சரி, பிஜேபிக்கு எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் அவர் சுத்துறது தான். சூர்யா சிவா என்ன பண்ணாரு? அவர் வந்து அவங்கள கெட்ட வார்த்தையில பேசினாரு. அதன் பொருட்டு ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொன்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்பட்டமா செஞ்சாங்க. ஆனா கேடி ராகவனை ரகசியமா உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அவருக்கு நாடாளுமன்ற பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க. சூர்யா சிவாவை ரொம்ப தாமதிச்சு அவர் வெளியில வந்து கொஞ்சம் மிரட்டணும்னு அது முடிச்சு சேர்த்துருக்கேன். நீங்க எந்த தர்மத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, எந்த தர்மம் என்ன மதிப்பு அப்படிங்கிறது நீங்க பிறக்கிற குலம் தான். அதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்றாரு? சிவாஜியை நம்ம ஏற்கனவே கோட் பண்ணிருக்கோம். சிவாஜியை வந்து சத்திரியர் சர்டிபிகேட்டை காசு கொடுத்து, அவர் கூட இருந்த அவருடைய சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம்ல, அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பேர் வந்து மோரோ பந்த் பிங்லே அப்படிங்கிற நபர். அவர் வந்து போயிட்டு, எப்பா நான் சத்திரியர்னு சொன்னா, அவரு யாரு? சிவாஜி கீழே வேலை பார்க்குறாரு. நோ நீங்க சத்திரியர்லாம் கிடையாதுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகுதான் காகப்பட்டரெல்லாம் கூப்பிட்டு வந்து அவருக்கு காசு கொடுத்து சத்திரியர் பட்டம் வாங்குறாரு. 2 தலைமுறைக்கு பிறகு அவருடைய பட்டம் பறிக்கப்படுது. அவர்கள் குறித்து சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்திருக்குது. சென்னைக்காரர் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, ஒரு ஐயங்கார். யாரு? மராட்டாக்கள் சத்திரியர் இல்லை, அவங்க வந்து சத்திரியர்னு போய் சொல்லி அப்படி கேஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்த பட்டத்தையும் அவங்க திரும்ப வாபஸ் வாங்க முடியும். பிகாஸ் அவங்க பார்ப்பனர்கள் அங்கே முழு அதிகாரத்தை வச்சிருக்கிறாங்க. இப்பவும் கூட ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் வந்து 1900 பாய் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பார்ப்பன பெண். அந்த பெண் வந்து காலியா சிங் அப்படிங்கிற ஒரு ஆளு, அவர் ராஜ்புத் சாதியை சேர்ந்தவர். ராஜ்புத் சாதினா அந்த என்ன சொல்ற சத்திரியர் மாதிரியான ஜாதியை சேர்ந்தவர். இந்த அம்மா இந்த ஆளோட குடும்பம் நடத்தி பையனை வேற பெற்றிருக்கு. பிராமண பையனாவே வளர்க்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது? அந்த அம்மா வந்து இழப்பீடு கேட்குது கோர்ட்டுக்கு போயிட்டு. கோர்ட்டுக்கு போனா இழப்பீடு கிடையாது அப்படிங்கிறாங்க. எதுக்கு இழப்பீடு கிடையாது? ஒரு பார்ப்பன பெண் தனக்கு கீழ்வர்ணத்தில் இருக்கிற ராஜ்புத் சாதியை சேர்ந்த ஒருத்தர் திருமணம் முடிக்கிறது அப்படிங்கிறது செல்லாது இந்து சட்டப்படி. கல்யாணம் நடந்திருக்கலாம், இருக்கு ஆனா இல்லை. கல்யாணம் நடந்திருக்கு ஆனா நடக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஏன்னா அது அனுலோமா கல்யாணம். இப்போ அதன் அடிப்படையில தான் இங்க இளவரசன் கொலை செய்யப்படுகிறார், அதன் அடிப்படையில தான் கோகுல்ராஜ் கொலை செய்யப்படுகிறார், அதன் அடிப்படையில தான் உடுமலை சங்கர் கொலை செய்யப்படுகிறார். இது வந்து இந்த சமூகத்துல நிர்வகிக்கிற விதிகள். அரசியல் சாசனம் இருந்தாலும் இந்த விதிகளின் அடிப்படையில் தான் சமூகத்தை இயங்க வைக்கிறதுக்கான வேலையை, ஒரு சாதகமான சூழலை மோடி ஆட்சியின் போது இவங்க உருவாக்குறாங்க. அதுக்கான வேலைகள் நடக்குது. அதில் இப்போ ஆர்எஸ்எஸ், பிஜேபி நீங்கள் பாருங்கள், தானே முன் வந்துட்டாங்க. தானே முன் வந்து இப்போ அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு தொடர்பாக தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்தோடனே நாங்கள் கலாச்சார இயக்கம், நாங்கள் கோயில் இடிப்பதில் ஈடுபடுவதில்லை, நாங்கள் வந்து கலாச்சார இயக்கம், நாங்கள் வந்து போயிட்டு கோயில் அமையப்போதா எங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதாங்க. காசி மதுரா பாக்கி ஹேன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும், ஒரு சாது வேடம் போடுறாங்க. ஆனால் இவனுங்க திட்டம் போட்டு பாபரி மஸ்ஜிதை இடித்து அங்கே கோயிலும் வரப்போகுது. இவன் கோயில் வந்தவொடனே அவசரமாக போனீங்க. நீங்கள் கலாச்சார அமைப்பு தானே, உனக்கு உண்மையிலே கல்ச்சர் இருக்கா? கலாச்சாரமோ அல்லது பண்பாடோ இருந்ததுன்னா இன்னொருத்தன் கட்டி வச்சிருந்த அந்த வழிபாட்டு இடத்த அதை போய் இடிச்சுட்டாங்கன்னு ஒரு கோயில் கிட்டது ராமர் விரும்புவாரா? சரி, ராமர் கடவுள் என்றால் ராமர் விரும்ப மாட்டார் அப்படிதானே தெரியுது. ஆனால் முதல்ல ராமர் கோயிலுக்கு உள்ள அந்த சிலையை வைக்கப்பட்டதற்கு பிறகு, அதற்கு பிறகு ஒரு நீதிமன்றத்தால் பூஜாரியாக நியமிக்கப்பட்டார் ஒருத்தர், மகன்தாஸ் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? எங்களுடைய நம்பிக்கையின்படி கடவுள் முதல்ல எங்க எழுதுகிறாரோ அங்கதான் அது கோயில், அது கோயில் ஆயிரும். அப்போ இந்த மசூதி இருக்குல்ல, அது கோயில். அந்த கோயிலை என்ன வெங்காயத்தை இடிக்கணும்? நாங்கள் பாட்டில் அங்கே கும்பிட்டு இருக்கோம், அவங்க பாட்டில் தொழுகட்டும், உங்களுக்கு என்ன வந்துச்சு? விஎஸ்பி பாலிடிக்ஸ் பண்ணுன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரை அந்த பதவியிலேருந்து நீக்கி, எது மசூதி அடிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் நீக்கி, இன்னொரு ஆளை போட்டு மசூதி அடிக்கிறதுக்கு தடை செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நீக்கிட்டு மசூதி அடித்து 93 அவர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செஞ்சவங்கள வரைக்கும் தண்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஒரு பொலிட்டிக்கல் வெறி, அந்த வெறியின் வெளிப்பாடு தான் இப்போ. அந்த வெறியிலே இருந்தாலும் இப்போ நீங்கள் பாருங்கள், வருங்காலத்தில் ஒரு வரலாற்றில் அந்த பூரி சங்கராச்சாரி இருக்கார்ல, அந்த பூரி சங்கராச்சாரி வரலாற்றில் ஒரு சூத்திரன் சிலையை கொண்டு அங்கே பிரதிஷ்டை செய்த போது நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு வரலாற்றில் கலங்கமாக ஆகிவிடும். அதனால் அவர் போகலை. ஒருவேளை நான் சொல்கிறேன், கும்பாபிஷேகம் எப்போ நடத்துகிறாங்க, எதுக்கு நடத்துகிறாங்க? அங்கே சாதாரண உழைக்கிற மக்கள், அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க, பார்ப்பனர்கள் பூணூல் போட்டு கோயில் கட்டுற வேலையை பார்த்துருப்பாங்களா? உழைக்கிற மக்கள் வேலையை பார்த்துருப்பாங்க. அப்போ தீட்டு கழிக்கிறதுக்கு வேலை. இப்போ மோடி போய் அங்கே
சிலையை வைக்கிறதுக்கு ரகசியமாக கூட தீட்டு கழிக்கிற வேலையை இந்த பார்ப்பனர்கள் செய்வார்கள். மோடிக்கு அதை தண்டிக்க கண்டிக்கிறதுக்கு ஒன்றும் துப்பில்லை. இப்போ நீ இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு யாராவது பிஜேபிக்கு கண்டிச்சு பேசிருக்கானா? யாரும் பேசல. என் கண்டியத்தை நான் கெடுத்துக்க விரும்பல, மரியாதைக்குரிய விஷயம் வந்து மாத்திட்டாங்க. அவர் இந்த பொருள் தான் சொல்றாரு, ஆனால் அதை கேட்கறது கூட துப்பு இல்லை, வக்கு இல்லை. உங்களுக்கு சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு, சீமானுக்கு உங்களுக்குலாம் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? போவாங்களா மாட்டாங்களா? போவாங்க. சீமான் போவாரா? சீமான் போக மாட்டாரு. சீமான் லோக்கல்ல கீழே இருந்து இங்க கீழே தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற இந்த சமூக நீதி அப்படிங்கிற கோயில் அதை கீழே இருந்து இடிக்கணும், அதன் பொருட்டு அவர் போக மாட்டாரு. சோனியா காந்தி போவாங்க, ராகுல் காந்தி எல்லாரும், சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருமே போவாங்க. வட இந்தியாவில் இப்போ ராமர் வந்து அப்படி ஒரு நியாயமாக போகக்கூடாது. இல்ல போகலன்னா தனிமைப்பட்டுருவாங்கல்ல. போகலாம், தனிமைப்படுவாங்க. அது முக்கியம். நான் சொல்றது இந்த விஷயம் எந்த அளவுக்கு சூழல் மாறி இருக்குது. ஒரு மசூதியை இடிச்சு ஒரு மக்களுடைய வழிபாட்டு இடத்தரிச்சு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு கணிசமான மக்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கை மேலே கடப்பாறை கொண்டு இடிச்சிட்டு அப்போ அந்த இடத்துல கோயில் கட்டுறீங்க. எப்படி கோயில் கட்டுறீங்க? யாரை வச்சு கோயில் கட்டுறீங்க? எந்த பெரும்பான்மையை வச்சு கோயில் கட்டுறீங்க? நீங்கள் சொல்வீங்க உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புண்டு. அது மட்டுமா? நீங்கள் நாடாளுமன்றத்தில் பிஜேபி எம்பி வச்சுருக்கு, ஒரு எம்பி கூட முஸ்லீம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் இது வந்து ஜெயிச்சுட்டு வராங்க, முஸ்லீம்ஸ் இல்லாமல் ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்கள சமூகத்திலிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. அப்புறம் சிஏ, என்ஆர்சி, இது எல்லாமே ஜனநாயகத்தை கோயில்னு சொன்னார் மோடி. வந்ததுலேருந்து ஜனநாயகத்தை இடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இல்லை அவங்க சொல்றது 20 தானே. இந்த விஸ்வகர்மா திட்டம் சொன்னால, விஸ்வகர்மா திட்டத்தில் அதுதான் 80 versus 20. 80 யாருன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, முஸ்லிம்ஸ். 20 வந்து இவங்க அந்த பார்ப்பன உயர் சாதிகள். அதுக்கு தான் அவங்க 80 versus. நம்ம சாதாரண புரிஞ்சிக்கணும்னு எதிர்பார்க்கறது இந்து வெர்சஸ் முஸ்லீம்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. பார்ப்பனர் அல்லாதார் வெர்சஸ் பார்ப்பனர், இதுதான் அவங்களுடைய ஆக்சுவல் அந்த 80 versus 20. இதே இவ்வளவு விமர்சனங்கள் சொன்ன பூரி சங்கராச்சாரி அவர் ஒரு விஷயத்த பல இடங்கள்ல அழைத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் யாருன்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லோருமே சனாதன ஆரிய முன்னோர்களில் இருந்து வந்தவர்கள் தான். இயேசு அங்கிருந்து வந்தார், முகமது அங்கிருந்து வந்தார், ஹிந்து தர்மமும் அங்கிருந்து தான் வந்தது. அப்ப எல்லாரும் ஒண்ணுதான், சகோதரர்கள் தான். ஹிந்து தேசம், ஹிந்து ராஜ்யங்கிறதெல்லாம் சமீபத்தில் இருப்பது போல அவரு ஒரு இத வந்து சொல்றாரு இல்லையா? இயேசு, முகமது எல்லாமே. அது எப்படி, எந்த வகையில அதை சொல்றாங்க? அது பொதுவாக சொல்றதான். நாங்க தான் ஆரியர்கள் தான் எல்லாரும் வந்தாங்க. ஆரியர்கள் தான் உலகத்தின் ஆதி குடிகள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஏன்னா விஷ்ணு உடைய நாபி கமலத்திலிருந்து தான் உலகமே தோன்றியது. அதன் அடிப்படையில் வர்ண விவஸ்தாலாம் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பாகம் எங்கே இல்லை. அவர் போகிற போக்கில் அந்த ஆங்கர்னு ஒரு ஆள் கூப்பிட்ட மாதிரி முன்னில் எதிரில் உட்காந்துருக்கிறான். அந்த ஆள் சொல்ல பசு ஆக்சிஜன் கொடுத்தா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் கொடுக்குதுங்கிறான். பசு ஆக்சிஜன் கொடுக்கும். மரங்களும் ஆக்சிஜன் கொடுக்குது. மரங்களில் ஒரு சில மரங்கள் தான் ஆக்சிஜன் கொடுக்குமா, மற்ற மரங்கள் ஆக்சிஜன் கொடுக்காது. அதுக்கு மண்டையாட்டு உட்காந்துருக்கிறான். அப்போ அந்த ஆங்கரோட லட்சணம் அது. நீங்கள் எல்லாரும் ஆரியன் வழித்தோன்றர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவே ஆரிய திராவிடம்னா ஒன்றும் கிடையாது, அதை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அப்படிலாம் அம்பேத்கர் சொல்ல. அம்பேத்கர் வந்து ஆரியர் படையெடுப்பு அப்படிங்கிற தீசிஸ், அவங்க படையெடுத்து வந்தார்கள் மட்டும்தான் ஏற்றுக்கணும். ஆரியன்கிற ஒரு வகையினம் இருந்தது, திராவிடங்கிற ஒரு வகையினம் இருந்தது. திராவிடங்கிறது தமிழ் பேசுபவர்களை குறிப்பது. ஆரியர்கள்னு வெளியிருந்து வந்தவங்க, அவங்களுடைய கலாச்சாரம் மிக கேவலமானதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆரியர் தான் பூர்வீக குடிகள் அப்படின்னு சொல்றதன் வழியாக தங்களை விஸ்வகுரு, சுப்பீரியாரிட்டி எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிற நாடுகளுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், ஆரியர்கள்லேருந்து தான் வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் டார்ச்சர் பண்ண நீ வந்து பேசணும்ல. நீ வந்து ஒரு சபையை போட்டு ஜெனசைட், முஸ்லீம்ஸ்க்கு ஜெனசைடுக்கு கால் கொடுக்கும்போது பூரி சங்கராச்சாரி எங்கே போயிருந்தாரு? இந்த சோடா பாட்டில் நான் சோடா பாட்டில் வீசுவேன்னு சொன்னார்ல, அவர் எங்கே போனார்? போக மாட்டார். இவங்க எல்லாரும் தங்களுடைய மேலாண்மைக்காக மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆரியர்கள் பூர்வீக குடிமாங்க. இப்போ நம்ம பூர்வீக குடிகள், தமிழர்கள் தான் பூர்வீக குடிகள் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வசதிக்கு இப்போ வந்து ஆரியர்கள் பூர்வீக குடின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தமிழர்கள் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி, வாளோடு பிறந்த மூத்த குடியா? அந்த குடி வந்து என்ன, அந்த குடியின் ஓனர் சீமானெல்லாம் கேள்வி கேட்பாரா அப்படின்னா அவர் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லுவார். ஹிந்தி தெரியாதனால தான் இதை தெரிஞ்சுக்கல. ஒருவேளை இது தமிழில் நம்ம சொல்லியாச்சு, ஒருவேளை இது கண்டிப்பாரானா அப்படி கிடையாது. அவங்க ஆரியன் சுப்ரீமசி, உலகை ஆள பிறந்தவர்கள் நாங்கள், எப்படி ஹிட்லர் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு தியரியை இங்கே எவால்வ் பண்ண பார்க்குறாங்க. மோடியும் தற்காலிகம் தான். இப்போ பாருங்க, மோடி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தார், அவர் செய்கிற கேடுகள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்களாம், இதனால தான் ராமர் கோயிலை ஒரு பிரதிஷ்டை பண்ண அப்படி ஆயிடுச்சு, அதனால பேய் வந்து அங்கே உட்காந்துருச்சு, அதனால நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒருவேளை அப்படி பரப்புரை செய்து மோடியை கீழறக்கி விட்டு ராஜ தர்மத்தை பேணுவதற்கு இருபிறப்பாளர் சத்திரியர், அவங்க சொல்கிற தங்களுக்கு சாதகமான ஒரு சத்திரியரை மேலே வச்சு இந்து தர்மம், இந்துத்துவ நாடு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான வேலைகளுக்கான ஒரு முன்னோட்டம் அது. ஸோ ஆரியன் சுப்ரீமசியை இந்த ஆள் அட்வொகேட் பண்ணுறாரு. இந்த ஆள் ஒரு போகஸ், இவர் போலி சாமியார்
அப்படின்னு ஒரு வார்த்தை பிஜேபிக்காரன் சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை மோடி, நான் வந்து பாகிஸ்தானை தெறிக்க விடுறேன், சீனாவை தெறிக்க விடுறேன் போய். சிவாஜி முகலாயர்களுக்கு எதிராக போராடினார், முகல் மன்னர்களுக்கு எதிராக போராடினார், பலரையும் எதிர்த்து போராடினார். ஆனால் அந்த சிவாஜி, நான் சமீபத்தில் படித்தேன், வேலூர் கோட்டையை முற்றுகையிட்டு அதெல்லாம் வேலூர் செஞ்சு அதெல்லாம் முற்றுகையிட்டு அவர் வந்து கைப்பற்றுறார். எதுக்கு பிறகு அவர் வந்து இந்த முடிச்சுட்டினாங்களே, முடிச்சுட்டதுக்கு பிறகு வர்றார். அப்போ இந்த டச்சுக்காரங்கிட்ட சொன்னாராம், நபார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஆண்களையோ பெண்களையோ அடிமைகளாக விற்பனை செய்வது கூடாது. அப்படி செஞ்சால் என்னுடைய ஆட்கள் தடுப்பாங்க. அவளுக்கு அடிமைத்தனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது. அவர் ஏற்கனவே ஒரு சின்ன குட்டி சாம்ராஜ்யம், குட்டி அரசனாக இருந்து மெல்ல மெல்ல மேலே ஒரு பேரரசாக வந்தாலும் முகலாயர்களை போட்டியிருந்து இந்த பாப்பானுங்கிட்ட இந்த உயர் சாதிக்கிட்ட நான் வந்து சத்திரிய சர்டிஃபிகேட் எவ்வளோ நான் வந்து அலைய வேண்டியது, எவ்வளோ காசு கொடுத்து பெயின் அவருக்குள்ள இருந்தது. மோடி வரவேளை அப்படி திருந்துவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. மோடி திருந்த போவதில்லை. ஆனால் மோடியின் ஃபாலோவர்ஸ் திருந்தணும் அப்படிங்கிறத நமக்கு வேண்டுகோள். பூரி சங்கராச்சாரியை வந்து இங்கே இருக்கிற நம்ம ஊர் சங்கராச்சாரி இருக்காங்கல்ல, அந்த சங்கராச்சாரியை வந்து சங்கராச்சாரியாவே எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு அவ்வளோ ஒன்றும் போலி சங்கரமடம்னு சொல்கிறாங்க. போலி சங்கரமடம். ஆனால் போலி சங்கராச்சாரியார் அங்கே கூப்பிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவரும் போவார். ஸோ ராமராகட்டும், முதல்ல இவங்க வைக்கிற டொப்பி, இந்தியில் அங்கே டொப்பி லகானா அப்படின்னு சொன்னால் அது ஏமாத்துன்னு அர்த்தம். முதல்ல அவங்க ராமருக்கு கிரீடம் வைக்கிறது, ராமருக்கோ டொப்பி லகானே வாழே, அவருக்கு தான் டொப்பி வைப்பாங்க. அப்புறம் தமிழ் இந்திய மக்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து முழுக்க ஏமாத்து வேலை. அது மக்களுக்கு புரியும். நம்ம ஒரு தொடங்கி இருக்கிறோம், பிறரும் பேசுவாங்க நம்புவோம். பூரி சங்கராச்சாரியுடைய விமர்சனங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.